வணக்கம். இன்னைக்கு நாம உலக வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் பேரழிவு பத்தி அலச போறோம். நாடுகளோட எல்லைகளை மாற்றி பல சாம்ராஜ்யங்களை வீழ்த்தி நவீன உலக வரலாற்றையே திருத்தி எழுதின ஒரு போர்னா அது முதலாம் உலகப் போர் தான். அவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணமான அந்த முதல் தீப்பொறி எங்க எப்படி விழுந்ததுன்னு நாம இப்போ விலாவாரியா பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சின்ன வீதியில ஒரு வண்டி ஓட்டுநர் எடுத்த தவறான திருப்பம் எப்படி 2 கோடி மக்களோட மரணத்துல முடிஞ்சது? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா, ஏன் நம்ப முடியாததா கூட இருக்கலாம். ஆனா வரலாறு அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. எப்பவுமே மிகப்பெரிய பேரழிவுகள் எல்லாமே ரொம்ப சாதாரண தற்செயலான நிகழ்வுகள்ல இருந்து தான் தொடங்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இதுவும். அந்த தற்செயலான நிகழ்வு சரையவோ நகரத்துல நடந்த ஆர்ச்டியூக் பிரான்ஸ் பெர்டினாண்டோட படுகொலை தான். அது 1914ஆம் வருஷம் ஜூன் 28ஆம் தேதி. ஆஸ்திரியா ஹண்டேரி பேரரசோட வாரிசான பிரான்ஸ் பெர்டினாண்டும் அவர் மனைவியும் சரையேவோவுக்கு வந்திருக்காங்க. வீதி எங்கும் ஒரே கொண்டாட்டம். ஆனா கூட்டத்துல மறைஞ்சிருந்த ஒருவன் வீசின குண்டு நூலிழையில பெர்டினாண்ட விட்டு விலகி வெடிச்சது. அவர் அதிர்ஷ்டவசமும் உயிர் தப்பிட்டாரு. அந்த தாக்குதல்ல காயமடைஞ்ச வீரர்களை பார்க்க அவர் ஆஸ்பத்திரிக்கு கிளம்புனப்போதான் அந்த விபரீதம் நடந்துச்சு. அவரோட டிரைவர் ஒரு வீதியில தப்பா திரும்பிட்டாரு. அங்க எதிர்பாராம நின்னுட்டு இருந்த 19 வயசான கௌரிலோ பிரின்சிப் அப்படிங்கிற இளைஞன் சட்டுன்னு 2 தொட்டுக்களை சுட உலக வரலாறே அங்கதான் தலைகீழா மாறுச்சு. இந்த ஒரு படுகொலைய எப்படி ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் டாமினோ விளைவு மாதிரி ஒன்னா விழ வச்சதுன்னு பாருங்க. பெர்டினாண்டோட மரணத்தால கொதித்தெழுந்த ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இதுக்கு செர்பியா தான் காரணம்னு சொல்லி அவங்கள தண்டிக்க முடிவெடுத்தாங்க. இதுதான் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில இருந்த சிக்கலான கூட்டணிகளை அப்படியே உலுக்கி எடுத்தது. செர்பியாவுக்கு சப்போர்ட்டா ரஷ்யா களமிறங்க, ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கு துணையா ஜெர்மனி வந்துச்சு. இப்படி ரகசியமா பின்னப்பட்டிருந்த கூட்டணிகளால 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை ஒட்டுமொத்த ஐரோப்பாவோட போரா மாறிடுச்சு. மைய நாடுகள் ஒரு பக்கம், நேச நாடுகள் இன்னொரு பக்கம்னு உலகமே 2 பெரிய முகாம்களா பிரிஞ்சு நின்னுச்சு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. படுகொலை நடந்து சரியா ஒரே மாசத்துல, அதாவது ஜூலை 28ல ஆஸ்திரியா போர் தொடுக்குது. அடுத்த சில நாட்கள்லேயே ஆகஸ்ட் 1ல ரஷ்யா மீதும், ஆகஸ்ட் 3ல பிரான்ஸ் மீதும் ஜெர்மனி போர் அறிவிக்குது. இதுல கொடுமை என்னன்னா, பிரான்ஸை தாக்குறதுக்காக சம்பந்தமே இல்லாத நடுநிலை நாடான பெல்ஜியத்துக்குள்ள ஜெர்மனி அத்துமீறி நுழையுது. பெல்ஜியத்தை காப்பாத்துவேன்னு உறுதியளித்திருந்த பிரிட்டனுக்கும் வேற வழியே இல்ல. ஆகஸ்ட் 4 தான் அவங்களும் போர்ல குதிக்கிறாங்க. இப்படி வெறும் ஒரே மாசத்துக்குள்ள ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் போரோட பிடிக்குள்ள சிக்கி சின்னாபின்னமாச்சு. ஆரம்பத்துல ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் நினைச்ச இந்த போர் எப்படி ஒரு நரகமா மாறுச்சுன்னு அகழி போர் நமக்கு காட்டுது. போர் தொடங்கின புதுசுல கிறிஸ்மஸ் பண்டிகைக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும்னு ரொம்ப உற்சாகமா களத்துக்கு போன வீரர்களுக்கு இந்த அகழி போர் ஒரு நரகமாவே மாறிடுச்சே. அந்த வீரர்களோட வலியை நீங்க கொஞ்சம் உணர்ந்து பாருங்களேன். எங்கு பார்த்தாலும் ஈரமான சேறு, அழுகிய உடல்களோட வாடை, ரத்தம், அப்புறம் வியர்வையோட துர்நாற்றம். இது போதாதுன்னு எலிகளும் நோய்களும் வேற. இப்படிப்பட்ட ஆழமான குழிகளுக்குள்ளதான் வீரர்கள் பல மாசங்களா வாழ்ந்தாங்க, சண்டையிட்டாங்க, செத்தும் போனாங்க. ஒரு சில அடி நிலத்தை கைப்பற்ற தங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அந்த சேற்றுல தொலைச்சாங்க. வெளியில தெரிகிற உடல் காயங்களை விட உள்ளுக்குள்ள ஏற்பட்ட மனக்காயங்கள் ரொம்பவே கொடூரமானவை. எப்போ வேணும்னாலும் குண்டு விழலாம், அடுத்த செகண்ட் உசுறு போகலாம் அப்படிங்கிற முடிவற்ற பயம் வீரர்களோட மனநிலையை முற்றிலுமாக சிதைச்சது. இதத்தான் ஷெல் ஷாக், அதாவது குண்டுவீச்சு அதிர்ச்சின்னு சொல்றாங்க. பீரங்கி குண்டுகள் அவங்களோட உடல்களை சிதைச்சதுனா அந்த மரண பயம் அவங்க மனசையே சுக்குநூறாக்கிடுச்சு. இந்த நேரத்துல தான் போரோட தொழில் மயமாக்கல், அதாவது புதிய பேரழிவு ஆயுதங்களோட அறிமுகம் நடக்குது. அதுவரைக்கும் வாள்களாலும் சாதாரண துப்பாக்கிகளாலும் நேருக்கு நேர் நின்ன சண்டை போட்ட காலமெல்லாம் மலையேறிடுச்சு. முதன்முறையா மனுஷங்களை கொத்து கொத்தாக கொல்ல அறிவியல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுச்சு. 1915ல ஜெர்மானியர்கள் முதன்முறையா விஷவாயுவை பயன்படுத்தினாங்க. போர்க்களத்தை நோக்கி மெதுவா நகர்ந்து வர்ற அந்த பச்சை நிற மேகம் வீரர்களோட மூச்சு குழாய்களை அடைச்சு அவங்கள துடிதுடிக்க கொன்னுது. அது மட்டும் இல்லாம பதுங்கு குழிகளை அழிச்சுக்கிட்டே முன்னேற பிரம்மாண்டமான இயந்திர துப்பாக்கிகளும் பீரங்கி வண்டிகளும் அந்த போர்க்களத்தையே ஒரு மரண தொழிற்சாலையா மாத்திடுச்சு. போரோட முட்டாள்தனத்துக்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லவே முடியாது. 1916ல நடந்த வெர்டன் போரை எடுத்துக்கோங்க. இது சரியா 10 மாசங்கள் நீடிச்சது. பிரான்ஸ், ஜெர்மனி 2 தரப்புலுமே தலா 3 லட்சம் பேருக்கு மேல பலியாகிட்டாங்க. இத்தனை லட்சக்கணக்கான உயிர்களை கொடுத்தும் ஒரு சின்ன நிலப்பரப்பை கூட யாராலையும் புதுசா கைப்பற்ற முடியல. தினமும் ஆயிரக்கணக்கானவங்க செத்து விழுந்தது மட்டும்தான் மிச்சம். கொடுமை இல்லையா? இப்படிப்பட்ட சோர்வான சூழ்நிலையில தான் போரோட திசை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது.
1917ஆம் வருஷத்தை நெருங்கும்போது ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே முற்றிலுமாக சோர்ந்து போயிருந்தாங்க. இனி பெருமைக்காகவோ வெற்றிக்காகவோ இல்ல, வெறும் உயிர் பிழைக்க போராடிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் ஒரு மாபெரும் திருப்புமுனை ஏற்படுது. ஏப்ரல் 1917ல அமெரிக்கா இந்த போர்ல இணையறாங்க. இது நேச நாடுகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். சோர்வடைஞ்சிருந்த பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் படைகளுக்கு அமெரிக்காவோட வரவு ஒரு புதிய உயிர் மூச்சை கொடுத்துச்சு. புதிய ஆயுதங்கள், ஏராளமான வீரர்கள், மாபெரும் படைபலம்னு நேச நாடுகள் ரொம்பவே வலிமையடைஞ்சாங்க. கடைசியா எல்லாரும் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது. ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு வீழ்ச்சியடைய, தனித்து விடப்பட்ட ஜெர்மனி வேற வழியே இல்லாம சரணடைய முடிவெடுத்தாங்க. நவம்பர் 11, 1918 காலை சரியா 11 மணி போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. 4 வருஷங்களா இடைவிடாம காதுகளை பிளந்துகிட்டு இருந்த பீரங்கிகளோட ஓசை ஒரு வழியா அடங்கிடுச்சு. போர்க்களங்கள்ல ரொம்பவே வித்தியாசமான ஒரு மயான அமைதி நிலவிச்சு. ஒரு வழியா போர் முடிவுக்கு வந்துச்சு. ஆனா இந்த அமைதிக்காக நாம கொடுத்த விலை என்ன? அதோட தழும்புகள் எவ்வளவு ஆழமானதுன்னு இனி பாப்போம். இந்த வெற்றி நாம சந்தோஷமா கொண்டாடுறதுக்கான வெற்றி இல்லைங்க. அமைதியா உட்காந்து சிந்திக்க வேண்டிய ஒரு ரொம்பவே வெறுமையான வெற்றி. திரையில இருக்கிற இந்த நம்பரை பாருங்க. 2 கோடி உயிர்கள், பல நகரங்கள் அப்படியே வரைபடத்திலிருந்து அழிக்கப்பட்டுச்சு. பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒட்டுமொத்தமா வேரோட அழிஞ்சாங்க. எந்த நோக்கத்துக்காக இந்த சண்டையை ஆரம்பிச்சாங்களோ அதெல்லாம் விட இந்த மரணங்களோட எண்ணிக்கை எத்தனையோ மடங்கு பெருசா நின்னுச்சு. இதுல 90 லட்சம் பேர் போர் வீரர்கள். அவங்க தங்களோட கனவுகளையும் எதிர்காலத்தையும் அந்த போர்க்களத்தை சகதியிலேயே புதைச்சிட்டாங்க. சொல்லப்போனா ஒரு முழு தலைமுறை இளைஞர்களே உலகத்துல இல்லாம போயிட்டாங்க. சரி, உசுரோட திரும்பி வந்தவங்களாவது நிம்மதியா இருந்தாங்களா? கண்டிப்பா இல்ல. அவங்க முழுமையான மனுஷங்களா திரும்பல. கை கால்கள் மட்டும் அல்ல, அவங்க மனசும் சேர்ந்து சிதைக்கப்பட்டிருந்தது. அந்த போரோட கண்ணுக்கு தெரியாத வடுக்களை அவங்க வாழ்நாள் முழுக்க சுமந்துகிட்டே இருந்தாங்க. இந்த பேரழிவு வெறும் அகழிகளோட நின்னுடல, அப்பாவி பொதுமக்களையும் இது விட்டு வைக்கல. 1 கோடி பொதுமக்கள், தாய்மார்கள், குழந்தைகள், முதியவர்கள்னு பலரும் பட்டினியாலையும் நோயாலையும் கொடூரமான தாக்குதல்களாலையும் உயிரிழந்தாங்க. ரொம்ப அமைதியா இயங்கிட்டு இருந்த பல துடிப்பான சமூகங்கள் வெறும் ஒரே ராத்திரியில இடிபாடுகளா மாறிப்போனது ரொம்பவே வேதனையான விஷயம். இந்த போரின் விளைவா உலக வரைபடமே முற்றிலுமா மாற்றி எழுதப்பட்டுச்சு. பல நூற்றாண்டுகளா அதிகாரத்தில் இருந்த மாபெரும் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா சரிஞ்சு விழுந்துச்சு. ஆஸ்ட்ரோ ஹங்கேரிய பேரரசு துண்டு துண்டா உடைஞ்சது. ஓட்டமான் பேரரசு தன்னோட கட்டுப்பாட்டை இழந்தது. ரஷ்யாவுல புரட்சி வெடிச்சு ஜார் மன்னரோட ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஜெர்மன் அரசரும் பதவி விலகிட்டாரு. இப்படி பழைய அதிகாரங்கள் எல்லாம் அழிஞ்சு போய் பல புதிய நாடுகள் உருவானது. இதுக்கப்புறம் 1919ல அமைதியை கொண்டு வர நோக்கத்தோட வர்சாய் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. ஆனா உண்மையிலேயே அது அமைதிக்கான ஒப்பந்தம் இல்ல, அடுத்த மாபெரும் பேரழிவுக்கான தொடக்கம்னு அப்போ யாருக்குமே புரியல. ஒட்டுமொத்த போருக்கும் ஜெர்மனி தான் காரணம்னு பழி சுமத்தப்பட்டு மிக கடுமையான அபராதங்கள் அவங்க மேல திணிக்கப்பட்டுச்சு. ஒரு நாட்டை ஒட்டுமொத்தமா அவமானப்படுத்தின இந்த ஒப்பந்தம் தான் பின்னாடி இதைவிட கொடூரமான 2ஆம் உலகப் போருக்கான விதைகளை ஆழமா விதைச்சது. இறுதியா இந்த வரலாற்று தகவல்கள் எல்லாமே நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இதுதான். கட்டுப்பாடற்ற தேசியவாதமும் இந்த அதிகார போட்டியும் மனித குலத்துக்கு எவ்வளவு பெரிய விலைய தரும் அப்படிங்கறத நம்ம முழுசா உணர்ந்திருக்கோமா? போர்க்களத்துல விழுந்த அந்த கோடிக்கணக்கான உயிர்களோட தியாகங்களை மதிச்சு அமைதியை நாம என்றென்றும் போற்ற போறோமா, இல்ல வரலாற்றோட இருண்ட பக்கங்களை மறுபடியும் எழுத போறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வரலாற்று விளக்கம் உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதலை தந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வுகளோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.